வருஷத்துல சொல்ற பத்திரத்தை எடுத்து எழுது. மகே சாலா அஷ்பாஸ் அப்படின்னா 2 வருஷத்துல அந்த பேர் வைக்கும்போது 2 வருஷத்துல அந்த குழந்தை பிறந்த 2 வருஷத்துல 2 நாடுகள் என்ன செய்யுது? எவ்வளவு அருமையானது. 3ஆம் வசனத்துல வைக்கிறார் பேர். 3ஆம் வசனம் சேர்ந்த போது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்போது கர்த்தர் என்னை நோக்கி, மகே சாலா அஸ்பாஸ் என்னும் பெயரை அவனுக்கு அவர் சொல்லிட்டார். 1ஆம் வசனத்தில் எழுதிட்டார். எழுதின பிறகு அவர் மனைவியோடு இருக்கிறார். மனைவியோடு பொழுது குழந்தை பிறகுது. அது குழந்தை பிறகு ஆண்டவர் சொல்றது அது வந்து ஏசாயாவுக்கு தெரியாது. ஏசாய்க்கு என்ன பேர் வைக்கணும் தெரியாது. குழந்தை பிறந்த ஒண்ணு சொல்றாரு ஏசாயாவுக்கு, நீ பத்திரத்துல ஒரு பேர் எழுதுன பத்தியா? மகே சாலா அஷ்பாஸ் அந்த பெயர் அந்த பையனுக்கு வைக்கணும். அல்லேலூயா. அந்த பெயரை வைக்கணும்னு சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பெயரை அவன் வைத்தான். அவனை வைத்த பிறகு குழந்தை பிறந்து 2ஆம் வருஷம் அந்த குழந்தை வளர்வதற்கு 2 வருஷம் ஆகுது. அந்த 2ஆவது வருஷத்துல நல்லா கவனிக்கணும். எந்த தேசம் ஆகாசுக்கு யூதேய தேசத்துக்கு விரோதமாக எழுப்பினார்களோ அந்த தேசத்தை கர்த்தர் அழித்து போட்டார். என்னென்ன தேசம் அது? எந்தெந்த தேசம் யுத்தத்துக்கு வந்து இஸ்ரவேல் யூத தேசத்தை பயன்படுத்தினாங்க? யூதேய தேசத்தை எந்த தேசங்க வந்து பயன்படுத்தி யுத்தத்துக்கு வந்து சோர்ந்து போயிட்டு அப்புறமா யாரை போனாங்க? யூதேய தேசத்தோடு சேர்ந்து எப்ராயிம் கூட்டு போனாங்க. அவங்க 2 பேரும் யாரு? ஊர் பேர் சொல்லுங்க போது. எருசலேம். தமிழ்நாட்டில் அதுக்கே எத்தனை பழமொழி சொன்னாங்க. கதை கேட்டனால கேட்கணும், ஒழுங்கா கேட்கணும். கேட்ட பிறகு அது என்ன கேட்ட சொல்ல தெரியாதுன்னா என்ன அதெல்லாம் அனுப்பணுமா? அவன் சொல்லி வச்சுட்டு போனான். நான் இப்ப கதை சொன்ன மாதிரி தானே சொன்னேன் பேச்சு. ஏன்பா சொல்ல மாட்டேங்கிறேன்? இஸ்ரவேல் தேசத்தையும் சீரிய தேசத்தையும் கர்த்தர் மகேர் சலால் அஷ்பாஸ் ஆக்கி போட்டார். தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக கர்த்தர் செய்தார். அருமையான கர்த்தர், நீங்க நினைக்காதீங்க கர்த்தர் சும்மா ஜோக் அடிக்கிற தேவன், சமாஷ் பண்ணுகிற தேவன், வாயில நுழையாத பேரெல்லாம் கொடுக்குற தேவன் நினைக்காது. அவர் ரொம்ப சீரியஸாக பத்திரத்துல முதல்ல எழுத சொன்னார். பேரை முதல்ல எழுது பேர் எழுது. அப்புறம் தான் அவர் அதுக்கு பிறகு 3ஆம் வருஷம் தான் அவருக்கு குழந்தை பிறகுன்னு சொல்றாரு. என்ன பேர் வைக்கணும் ஆண்டவர்? அதே பேர் தான் வைக்கணும். அது என்ன பேர்? அந்த பேரை வைக்க சொல்றாரு. அதெல்லாம் தேவையில்லை. நான் சொன்ன செய்ய அவ்வளவுதான். அந்த குழந்தை பிறகு 2ஆவது வருஷத்துல என்ன நடக்க கொடுப்பார் அவ்வளவுதான். ஆண்டவர் அற்புதமான தெய்வம். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாம் சொன்ன காரியங்களை செய்கிற தேவன். நாம தான் ஆண்டவருக்கு நாம தான் சரியா காத்திருக்கோம். கர்த்தர் பாருங்க, இந்த யூதேய தேசத்தை அழிக்கிற நாம் பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பார்க்கிற தேவன். இதுல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை என்னைக்கு கூட நீங்கள் நானும் உண்மையாக இருந்தா பாருங்க, இந்த யூத ராஜா உண்மை இல்லாதவனாக இருந்தான். ஆனால் கர்த்தர் இறக்கப்பட்ட தேவனாக இருக்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? அவர் சொல்ல, நான் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனாக. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த கர்த்தருடைய இரக்கத்தை நாம் என்ன செய்யறதில்ல? புரிந்து கொள்கிறது. இன்னைக்கு கர்த்தர் வருடத்துடைய கடைசியில் வந்திருக்கிற இன்னைக்கு நம்மள இந்த செய்தியை கேட்க உயிரோடு வச்சிருக்கோம். தெரியுமா? எவ்வளவு பெரிய இறக்கம் தெரியுமா? நம்ம வசனத்தை கேட்கிறது எதற்காக தெரியுமா? புது வருஷத்துல போக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய உன் சத்துருக்களை கர்த்தர் கைவிடவே மாட்டான். ராஜா துரோகம் பண்ணிட்டான், அக்கிரமம் பண்ணிட்டான். தன் பிள்ளைகளையே அந்த இந்து தெய்வங்களுக்கு அந்த விக்கிரங்களுக்கு அவன் படைத்து விட்டான். ஆனால் கர்த்தர் இறக்குவது இந்த சீரிய தேசத்தையும் அது மாத்திரம் இஸ்ரவேல் தேசத்தையும் கர்த்தர் அழைத்து கொடுத்தார். நல்லா கவனிங்க, சீரிய தேசத்தை அழிக்க முடியாது. நல்லா அப்போ வளமையாக
அதே போல இஸ்ரேல் தேசமும் வட இடையில மாதிரி நிறைய மாகாணங்கள் இருந்த தேசம். ஆனால் இந்த ரெண்டையும் அழிக்க யாராலும் முடியாது. இவன் யூதேயரை பயப்படுகிறான். ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? அசிரியா ஒரு ராஜா, அசிரியா என்றால் இப்ப நீங்க எல்லாம் நீங்க நினைக்கிறபடி இல்லை. அசிரியான வேற எதுவுமே இல்லைங்க. அசிரியான செய்ய புரியுற மாதிரியே சொல்றேன். சதாம் ஹுசேன் தெரியுமா? சதாம் ஹுசேன் தெரியுமாங்க? சதாம் ஹுசேன் தெரியாதா? கேள்விப்பட்டதே இல்லையா? தெரியுமா? அவர் எந்த நாடு? அதே ஈராக் தான் அன்னைக்கு அசிரியா. ஓகேவா? புரியுதுங்களா? ஈராக் நாடு இன்னைக்கு தான் நம்ம சதாம் ஹுசேனை பார்த்தோம். அன்னைக்கே அசிரியா சதாம் ஹுசேனை மாதிரி தான் இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு ராஜா சதாம், அவ பேர் திக்லாக் பிளேசார். திக்லாக் பிளேசார் பேர்ல வாங்கி வராது, அதான் சொல்லல. அந்த ராஜா சதாம் ஹுசேனோட 10 மடங்கு அதிகமா இருந்தான். 10 மடங்கு அதிகமா இருந்தான். திக்லாக் பிளேசார் ராஜா. ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனங்கள் யார் மேல நினைவு வச்சு யூதேயாவை காப்பாற்றினார் தெரியுமா? யார் மேல நினைவு வச்சு யூதேயா மேல அன்பு வைத்தார் தெரியுமா? தாவீதின் மேல் வைத்த தாவீதின் மேல் அவர் சொன்னார், நான் மேல் வைத்த கிருபை. தாவீது எழுதினார், அநாதி கிருபையை நான் பேர் வைத்திருக்கிறேன். தேவனுடைய அதிசய கிருபை எழுதியிருக்கிறார் பைபிள்ல. தாவீது பாடலுக்கு உடனே எழுதும்போது ஆண்டோட கிருபையை பற்றி அதுக்கு நிறைய சங்கீதங்கள் எழுதியிருக்கிறார். அந்த கிருபை, உனக்கு கொடுத்த கிருபை ஒரு சந்ததிக்கு நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி அசிரியா ராஜாவால் ஈராக் தேசத்து ராஜாவை அனுப்பி சீரியாவை இஸ்ரவேலை வழித்து போட்டார். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காக கர்த்தர் இறக்கும்படவே இருக்கிறார். நாம் என்ன செய்ய ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. இந்த கடைசி நாட்டில் வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே மேல இன்னைக்கும் கர்த்தர் மேல இறக்கமுள்ள கர்த்தராக தான் இருக்கிறார். அவர் இறக்கத்தை தருவார். ஆகவே கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் எல்லாம் நடந்து தெரியுமா? இந்த யூதேய ராஜா மனம் திரும்புமா இல்லையா? ஆகாஷ் மனம் திரும்புமா இல்லையா? ஏசியா என்ன சொன்னாருன்னா, ஏசியா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, கவனிங்க. ஏசியா யாருமையா வாஸ்தவ ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. ஏசியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ வந்து இந்த நீ வந்து ஒரு அடையாளத்தை கேளு அப்படின்னு சொல்றாரு. வசனத்தை வாசிங்க. 11 வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. மனம் திரும்பாம இருந்தா என்ன நடக்கும் என்பதை மாத்திரம் இப்ப சொல்லுவோம். 11 வசனத்தை வாசிங்க. வாசிங்க. ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். அதை ஆழத்தில் இருந்தாலும் உன்னதத்தில் இருந்தாலும் உண்டாகிக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றார். இப்ப ஏசாயா சொல்றாரு, நீ என்ன பண்ற? நல்லா கவனிங்க. நீ என்ன பண்றன்னா, இப்ப கர்த்தர் உன் மேல இறக்கம் பண்ணி உனக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆசீர்வாதம் உனக்கு ஜெயம் கிடைச்ச மாதிரி. இப்ப ஆண்டவர்கிட்ட என்ன கேளு? ஒரு அடையாளத்தை கேளுனாரு. அடையாளத்தை கேளுனாரு. இப்ப பாருங்க, அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஏன்னா அவன் கேட்கணும்னு அவசியமே இல்லை. அவன் மனம் திரும்பிட்டானா பார்க்கறதுக்கு அவனுக்கு டெஸ்ட் வைக்கிறாரு. நீ இப்போ ஒரு அடையாளத்தை கேளு கடவுள்கிட்ட, ஆண்டவர்கிட்ட. அது பாதாளத்துல இருந்து கேட்டாலும், இப்போ பூமியின் நிலையிலிருந்து கேட்டாலும் சரி, உன்னதத்தில் இருந்து கேட்டாலும் அவர் கொடுக்க வல்லவராயிருக்கார். இப்போ நீ அடையாளம் கேளு. மனம் திரும்பி இருந்தா ஒரு அடையாளத்தை நீ கேட்கணும். நீ கேளு அப்படின்னா அவன் என்ன தெரியுமா சொன்னா, நான் அந்த அடையாளத்தை கேட்க மாட்டேன், அவரை பரிச்சை பார்க்க மாட்டேன். அந்த ஜெயக்குறோம் ஆண்டவர். ஏன் அவன் கேட்கல தெரியுமா? அவன் இருதயத்துல அந்நிய தெய்வம் விட்டான். அவனுடைய இருதயத்துல பழைய பாவம் அப்படியே இருக்கு. அவன் மனம் மாறவில்லை. உடனே அவன் என்ன பண்ணிருக்கணுங்க? கர்த்தர் 2 ராஜாக்களை அழித்திருக்கிறார். அவன் என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க? கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்ன உயிரோட வச்சிருக்கிறார். நம்ம என்ன பண்ணணும்? இவன் சொல்றான், இவன் என்ன இவன் வாயில போய் ஒரு அடையாளத்தை கேட்கிறான். ஆண்டவரே, வானத்துல ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டாக்கு. இல்லைன்னா திடீர்னு நல்ல வெயில் காய்ந்து மழை பெய்யணும் ஆண்டவரே. மேகமே இல்லாம மழை பெய்யணும் ஆண்டவரே. கேட்டுக்கலாமா? ஆண்டவரே, அந்த 2 ராஜாக்களை நீ கொன்று போட்ட ஆண்டவரே, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த தேசத்தை கொடுத்து ஆண்டவரே. கேட்கலாமா? ஏதாவது ஒரு அடையாளத்தை கேட்கணுமா? இவன் சிம்பிளா சொல்றா, நான் கேட்க மாட்டேன், நான் ஒரு பரீட்சை பார்க்க மாட்டேன். ஏன்னா என் கடவுள் எனக்கு இருக்கிறார், என்னுடைய கடவுள் இருக்கிறான். அந்த
மறுபடியும் நான் கேட்கறது வர இந்த தெய்வத்தை எடுத்து நான் போக மாட்டேன். தாவீது நம்முடைய தாத்தாவுடைய பாட்டனுடைய தெய்வம், இந்த தெய்வம் யெகோவா தெய்வம். இவன் பிடிவாதமா இருந்தான், மனம் மாறல, அவன் மனம் திரும்பல. என்னைக்கு நீங்களும் நானும் மனம் திரும்பல அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? பயங்கரமான சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தை நீங்கள் நாம் தாங்க முடியாது. அதுதான் இரண்டாவது பெயர் சொல்லுகிற வார்த்தை வாசிக்கலாமா? ரெண்டாவது பேர் என்னங்க? ரெண்டாவது குறிப்பு வந்துட்டாங்க. ரெண்டாவது பேர் ரெண்டாவது தெரியுமா? தியானிக்கிற ப்ரொசீஜரே மறந்துட்டீங்க. முதல்ல ஏசாயாவோட 2 பிள்ளைகளை பற்றி தான் நம்ம பார்க்கிறோம். ஏசாயா ஏன் அந்த இமானுவேல் பேரை நான் ரெண்டாவது பேரை வச்சிருக்க பின்னாலன்னா அந்த பேருக்கு திருப்பி தரிசனம் முக்கியமானது. ஆனால் இந்த பேர்களை குறிச்சிட்டோம்னா அந்த பேரை நமக்கு நல்லா ஈஸியாக வரும். நமக்கு அது ஈஸியான ஒரு வழிதான். இது ரெண்டாவது என்ன, முதல் பெயர் தான், ஆனால் ரெண்டாவதாக அது வருகிறது. ரெண்டாவதாக நாம் எடுக்கிறோம். ஆகவே சேயார் யாசுன், சேயார் யாசுன் என்று சொன்ன நல்ல கவனிங்க. சிறைப்பட்டு போன மக்கள் திரும்பி வருவார்கள் என்று அர்த்தம். சிறைப்பட்டு போனவர்கள் திரும்புவார்கள் என்று அர்த்தம். The remnant shall return. Remnant shall return. முதல்ல நம்ம பார்த்தது sift the spoil என்று அர்த்தம். sift the spoil. ரெண்டாவது இதை பார்க்கிறோம். நல்ல கவனிக்கலாம். இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா remnant shall return. சிறைபிடிக்கப்பட்ட போன மக்களும் திரும்பி வருவார்கள் என்று அர்த்தம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கேயும் நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தைக்கு அடையாளமாக நல்லா கவனிக்கணும். 7ஆம் அதிகாரத்திலேயே 8ஆம் வசனத்தை வாசிங்க. சிறியரின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரெத்சீம். இன்னும் 65 வருஷங்களில் எப்ராயிம் ஒரு ஜனமாகாதபடிக்கு நொறுங்குவது போல். நல்லா கவனிங்க. இங்க கவனிக்கணும். இந்த இடத்துல நீங்க பாருங்க. இந்த இடத்துல என்ன வருகிறது கவனிச்சு பாருங்க. இந்த வசனம் 8ஆம் வசனத்தை என்ன சொல்றா தெரியுமா? தமஸ்கு, சீரியா தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரெத்சீம். இன்னும் 65 வருஷங்களில் எப்ராயிம் என்ன போயிடுமா? ஜனமாகாதபடிக்கு போகும். இப்ப பாருங்க, இந்த குறிப்புல எத்தனை வருஷத்துல சத்தமா சொல்லுங்க. யாரு இல்லாம போயிடும்? எங்க இல்லாம ஒரு ஜனத்தை ஆச்சரியம். அது ஒரு பெரிய விஷயம். யாரு எங்க எங்க எந்த பேச சத்தமா சொல்லு. எப்ராயிம்ல ஒருத்தம் கூட இல்லாம போயிடுவாங்க. ஏன் எப்ராயிம் என்ன தப்பு பண்ணா? எப்ராயிம் என்ன தப்பு பண்ணாங்க? என்ன பாவம் செஞ்சான்? அவன் அந்நிய தேவனுக்கு போறதுக்கு முன்னால என்ன பாவம் செஞ்சான்? யுத்தத்துக்கு யார் கூட போனான்? அதான் சீரியா கூடவும் இஸ்ரவேல் கூட சேர்ந்தான். இல்லையா? அவங்க முதல்ல வந்து தோத்துட்டு போயிட்டவங்க யாரை பிடிச்சா ஜெயிக்கலாம்னு நினைச்சு வந்தாங்க. எப்ராயிம். அப்ப யார் கூட சேர்ந்துட்டான்? இஸ்ரவேலும் ஆண்டவர் கணக்குல வச்சுட்டேன். நான் உன்னை எங்க பணம் வச்சேன்? யூதர் கூட வச்சா, யூதைய கூட வச்சா, நீ யார் கூட பேச? எல்லாம் கவனிக்கிறோம். வாலிப தம்பிகளுடைய வாலிப பிள்ளைகளுடைய எல்லாம் கவனிக்க. நம்மள ஆண்டவரை நம்மள ஆண்டவர் பிள்ளைகளோட வச்சா, அல்லது ஆண்டவர் பக்தி உள்ளவங்களோட வச்சா, நீதிமன்றங்களோட வச்சா, நம்ம என்ன பண்ண தெரியுமா? வேற யாருக்குன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் பார்த்தீங்களா? வேற யாருக்குன்னா கதை பேசிருக்கோம் பார்த்தீங்களா? வேற யாருக்குன்னா சேர்ந்து டிவி பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? வேற யாருக்குன்னா சேர்ந்து என்ன பண்ணுவோம்? அது போலாம் பண்ணுவோம். எப்படின்னு கேளுங்க. அவங்க தூக்குனாங்க, அதுல ஒரு தட்டு தான் எடுக்க முடியாம ஆள் இல்லாம என்ன தூக்கிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்? தூக்கிட்டாங்க. 10வது தட்டு தான் நான் தூக்கிட்டேன். புரிஞ்சவங்களுக்கு அவங்க சொன்னாங்க, எங்க மாமா பேச்சு கேட்கலன்னா ஒண்ணு என்ன பண்ணுவாங்க? நான் கூட என்ன பண்ணிட்டேன்? நம்ம நிறைய நேரம் என்ன தெரியுமா? நிறைய நேரம் நம்ம தப்பு பண்ணுறோம். எப்படின்னா நம்ம அறியாம இல்லை, அறிஞ்சே பண்றோம். ஆனா அதுக்கு சப்போர்ட்டிவா நல்ல ஒரு பதில் வச்சிருக்கோம். அந்த பதில் வந்து
நம்ம இப்போ மாஸ்டர் கேட்குறான்னு வச்சுக்கலாம், ஏன் நீங்கள் கோயிலுக்கு வரல, நீங்கள் என்ன வரலையே, நீங்கள் கோயிலுக்கு ஏன் வரல, இல்லை பசங்க எல்லாம் ரெடியாக கொடுத்துருவாங்க சொன்னாங்க கிட்ட, கோயிலுக்கு வரல. நான் எல்லாம் ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகிட்டு பைபிள் என்ன பண்ணேன், எடுத்துக்கிட்டு வாசப்பாட காலை இப்படி வெளியே வைக்கலான்னு போனேன். மாமா உள்ளதாரு உச்சம் அவர் மாத்திரம் உள்ள கால் வைக்கலன்னா என்ன பண்ணுவேன்? அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு யாரோ ஒருவர் தடையாது. அது கூட கேட்கல, 15 வருஷமா அவர் எனக்கும் அவருக்கும் சண்டை விரோதமா இருக்குது. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரா பாருங்க, அவருக்கு ஒரு பைபிள் வந்ததுனால தான் உள்ள வந்தார். அது அந்த பைபிள் மூலம் வச்சுட்டு நான் என்ன முடியாது. அவ்வளவு நாள் அவங்க மதிக்காதவங்க இன்னைக்கு மதிச்சு வந்திருக்கிறாருன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா இருப்பா, உன்னை இப்படி வர வச்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு, நிப்பா சேர் உட்காந்து குடிச்சிட்டு சாப்பிட்டு தூங்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு வந்தேன். சில வேளை அப்புறம் இப்ராஹிம் மாதிரி தப்பு பண்ணிட்டு மாட்டிக்கணும். இப்ராஹிம் மாதிரியே தப்பு பண்ணும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் 65 வருஷம் ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். 65 இயர்ஸ் அவனுக்கு 65 வருஷம் டைம் கொடுத்தாரு. அந்த 65 வருஷத்துல அவனுடைய சிறை எல்லாவற்றையும் மாற்றி ஜனங்கள் அவனுடைய தேசத்துல ஜனங்கள் வந்து கூடினார். ஜனங்கள் வந்தார்கள். நல்லா கவனிக்கணும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த 2வது பெயருடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? நல்லா கவனிங்க. சிறையிருப்பிலே இருந்த ஜனங்கள் எப்ராயிமுடைய தேசத்துக்கு திரும்பி வந்துட்டாங்க. எப்ராயிமுடைய தேசத்துல ஜனங்கள் அழிக்கப்பட்டு போனாங்க. ஒன்றுமில்லாம போயிட்டாங்க. சிறையிருப்புலன்னா எப்ராயிமிலிருந்து போனவங்க இல்ல, எப்ராயிமிலிருந்து போனவங்க மாத்திரம் இல்ல, இஸ்ரவேலிலிருந்து போனவர்கள் மற்றும் யூதேயாவிலிருந்து போனவர்கள் எல்லாரும் வந்தார்கள். அவர்கள் வரும்பொழுது சிறையிருக்கிற ஜனங்கள் எப்ராயிம் தேசத்துக்குள்ளே வரும்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? மற்ற அந்நிய ஜனங்கள் கூட இங்கே தேசத்தில் வந்தார்கள். அவர்கள் வந்து நிரம்பி போனார்கள். அவர்களும் ஃபுல்லா ஜனங்க வந்து இறங்கிட்டாங்க. வெளிநாட்டவர்கள் ஃபாரினர்ஸ் வந்து இறங்கிட்டாங்க. இறங்கி ஜனங்கள் தேசத்தை நிரப்பினார்கள். எப்ராயிமை ஒரு ஜனம் இல்லாமல் தயவு பண்ணினார். இன்றைக்கு நல்லா கவனிங்க. நம்ம இந்த கடைசி இந்த நாளில் வந்திருக்கிறோம். நம்ம இந்த வேலையில் நம்ம நான் நினைக்கிறது என்னன்னா, நான் விற்கிறதுக்கு தவணைங்க அதை பண்ணல இதை பண்ணல எல்லாம் நம்ம நிறைய சொல்லுவோம். நல்லா இருக்கும். சரி, அது விட்டுடுங்க. எப்ராயிம் செஞ்ச மாதிரி எல்லாம் செஞ்சுருக்கோம் பாருங்க. எப்ராயிம் என்ன சரிமா செஞ்சான் சொல்லுங்க. சேயா பண்ணான். அதனால 65 வருஷத்துல கர்த்தர் தேசத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணினார். ஒன்றுமில்லாமல் பண்ணி சிறைக்கு போனவர்கள் எல்லாரும் இந்த தேசங்களை நிரப்பினார்கள். ஃபாரினர்ஸ் கூட வெளி தேசத்தவர்கள் ஈரான், ஈராக்கு, சீரியா மற்ற பல தேசங்களில் இருந்து ஜனங்கள் எல்லாம் வந்து தங்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் நடக்கிற சம்பவம். இன்னைக்கு நாம யோசித்து பாருங்க. நம்ம யோசித்து பாருங்க, அந்த காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படுகிறதா சொல்லி யோசித்து பாருங்க. ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்ம மகேஷ் சலால் அஷ்பாஸ் இல்லை என்றால் ஞாபகம் கொள்ள வேண்டிய பெயர். 2 வருஷத்துல 2 தேசத்தை நான் அழைத்தேன். 2வதாக 65 வருஷத்தில் ஒரு தேசத்தை அழைத்தார் எப்ராயிம். ஏன் எப்ராயிம் 65 வருஷம் கூற வைத்தார்? 65 வருஷம் பொறுமையா இருந்திருக்க, அப்படியாகிலும் அவன் திருந்துவான் என்று எதிர்பார்த்தான். 65 வருஷமாக அவன் திருந்துவான் எதிர்பார்த்தான். அவன் திருந்துகிற அவனுக்கு 65 வருஷம் ஏற்படுத்த தெரியுமா? அவன் ஒரு நாளிலே அவன் தேவனுக்கு பிரியமானவனாயிருந்தான். மனாசையை விட தன் அண்ணனை விட யோசேப்பினுடைய இளைய மகன் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தான். அதனால கர்த்தர் அவனை நேசித்தபடினாலே அவனுக்கு 65 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். ஆனால் அவன் ஒரு மனம் திரும்பவில்லை. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு எத்தனை வருஷங்கள் கூட்டி கொடுத்துருக்காங்க. ரட்சிக்கப்பட்டவங்க கணக்கு பாருங்க, எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானம் எடுத்து இத்தனை வருஷம் கர்த்தர் கூட்டி கொடுத்து இன்னைக்கு நம்ம மனம் திரும்பணும்னா நம்ம எப்படி மனம் திரும்ப யோசிங்க. ஆக இப்பொழுது நான் 3வது பெயர் வருகிறேன். 3வது பெயர் பாருங்க. 3வது பெயர் எல்லாரும் தெரிஞ்சுட்டாங்க. இமானுவேல் என்றால் கர்த்தர் உங்களோட. நல்ல கவனிங்க. இவர்கள் இருவரையுமே தேவன் எப்படி சந்திச்சார் என்பதற்கு இம்மானுவேல் தான் வருகிறது.
இம்மானுவேல் ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு. நல்லா கவனிக்க, இம்மானுவேல் என்ன பண்றாரு? ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு. அவர் என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு பாருங்க. எத்தனை வருஷம் ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு தெரியுமா? 15ஆம் வசனம் வாசிங்க. 7:15. இம்மானுவேல் என்ற குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன அது என்ன வயசு என்ன சாப்பிடணும்? தீமையை தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் வெண்ணையும். நல்லா இதுல 2 விஷயம் இருக்குது. அவர் தீமை செய்ய மாட்டாரு, நல்ல நன்மை செய்வாரு. ஆனா அந்த வயசு வரையிலும் ஒரு குழந்தை எப்போ வளர்ந்து ஒரு நன்மை தீமை எப்போ தெரியும்? எப்போ எந்த வயசுல தெரியும் நன்மை தீமை? 13 அது சொல்லு கேட்டாங்க சொல்லுங்க. அது பொதுவாகவே தம்பி சொன்ன யாராவது ஃபோன் பண்ணாங்க. ஆனால் அது பெண்களுக்கு சொல்லும்போது கரெக்டாக சொல்லுவாங்க. பெண்களுக்கு சொல்லுவோம். பிள்ளைகள் அந்த 13 வயது தான் சரியான வயது. 13 வயதில் தான் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றுக்காச்சிங்கன்னா மெச்சூரிட்டி அறிவு வந்தவர்கள் எல்லாருக்கும் வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன் அந்த வயதுன்னா ஒரு குழந்தை 13 வயசுல தான் அறிவு தீமையும் நன்மையும் அறிந்து. அந்த வயசு வந்துருச்சுன்னா அது வரையும் அந்த 13 வயது வரையிலும் அந்த 13 வயது 12 நிறைவும் செய்து 13 வரையிலையும் நடக்க போகிற சம்பவம் தான் ரொம்ப முக்கியமாக நல்லா கவனிக்கணும். அதை தான் வாசிக்கிறோம். ஒரு வேலை நம்ம மனம் திரும்பல அப்படின்னா இந்த இம்மானுவேல் என்னங்க செயல்படுறாரு அப்படின்றத படிக்கிறோம். 18ஆம் வசனம் வாசிங்க. எந்த நாட்களிலே? 13வது வருஷம் வருகிற நாட்களிலே அப்புறம் பாருங்க இங்க பாருங்க 18, 19 என்ன அழகா சொல்றாங்கன்னா எகிப்துல இருந்தும் சீரியாவில இருந்து என்ன வருமா? ஏன்னா அந்த நாட்கள்ல ரொம்ப அதிகமா இதுதான் அது இருந்தது. சீரியாவிலே எகிப்துல இருந்து உபத்திரம் பண்ணிட்டு இருந்துச்சு. அது அப்படியே எங்க அனுப்பிட்டாங்க தெரியுமா? எங்க வந்துருச்சா தெரியுமா? யூதேயா தேசத்துக்கு வந்துருச்சு. இது முதல் பனிஷ்மெண்ட். அவங்க ஊரெல்லாம் என்ன வந்துருச்சு? ஈயம் தேனியும் வந்துச்சு. நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய இதெல்லாம் யூடியூப்லாம் போடுறாங்க. நம்ம தேசத்துல வெட்டுக்கிளியெல்லாம் வச்சு பார்த்தீங்களா? வெட்டுக்கிளியெல்லாம் வச்சு பார்த்தீங்களா? தேன் பூச்சி கூடாது, தேனி கூட இந்த பீஸ்ன்னு சொல்லுவாங்க. பீஸ் எல்லாம் அப்படியே கூட்டமாக வந்தால் என்ன கதியாக ஒரு வேலை இங்கே நுழைஞ்சு வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்க. நீங்கள் வந்துருச்சுன்னு வச்சுக்கல, நீங்கள் இருக்கிறீங்களோ இல்லையோ, நான் முதல்ல என்ன பண்ணுறேன்? ஒருவேளை நான் முன்னால போனாலும் சரி, நான் கீழே படுத்துக்கிறேன்னா இருக்கிறனும் இல்லையோ பார்க்கறது இல்லை, அப்படியே மேலே சரிங்களா இல்லையா? ஆண்டவர் பார்த்தா இருக்குது மனம் திரும்பல. நான் என்ன வேலையை பார்த்தேன், யாருக்கு தெரியுமா செஞ்சு தந்த வேலையை? அந்த இம்மானுவேல் அவர் கூட இருக்கிறவர் தான், கூட தான் இருந்தார். வேணாலும் அவனை மனம் திரும்பக்கூடிய அவனை அழைச்சார், கேட்கிறாரு வரல. அவர் என்ன பண்ணாரு? ஒன்றும் கூப்பிடுறது விட்டாரு. இப்போ யார் கூப்பிட்டுருக்காரு? எகிப்து வந்து ஈய கூப்பிடுறாரு, கை எல்லாம் வாங்க. சீரியாவில் பார்க்குறாரு, சீரியாவில் தேடிக்கிறார் எல்லாம். இவங்க 2 பேரும் அவங்க இவர் பேச்சுக்கெல்லாம் வந்துருச்சுங்க. ஆனால் இவன் மாத்திரம், ஆகாஷ் மாத்திரம் இவன் பேச்சை கேட்க மாட்டான். இப்போ அவன் முழுவதும் தேனினால நிரப்பப்பட்டான். ஆகாஷ் ராஜா ஃபுல்லாக வந்து கடிக்குது. முழுவதும் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கூக்குரல் விடுறாங்க. தேனிக்கு வந்து கடிச்சா எப்படிங்க இருக்கும்? எல்லாம் பாட்டு போடுவாங்களா? தேவனுக்கு போடுவாங்களா? இல்லை, எல்லாரும் அடுக்கிறாங்க. தேசம் கூக்குரல் எடுக்கிறது. 20ஆம் வசனம் வாசிங்க. அடுத்த பனிஷ்மெண்ட் பாருங்க. கூலிக்கு வாங்கின சவரகன் கத்தினால், அதாவது நதியின் அக்கறையில் உள்ள
அசிரிய ராஜாவினால் தலைமுடியையும் கால்முடியையும் சிறைப்பித்து தாடியையும் வாங்கி விடுவான். என்னன்னா அசிரிய ராஜா சொன்னீங்களா? சீரியா ராஜா வேற அசிரிய ராஜா. அசிரிய ராஜா யாரும் சொன்னேன். இப்போ என்ன தேசம் சொன்னாங்க? அசிரியர். திக் கிளவுட் பிளேசஸ் சொன்னேன். திக் கிளவுட் பிளேஸ். அவரு அந்த ராஜா பேர், அந்த தேச ராஜா பேர் ஈரான் தெரியவா சொல்லுங்க. எதுவுமே வரல. சதாம் ஹுசேன் வந்துட்டாரு. சதாம் ஹுசேன் என்ன எடுத்து தெரியுமா? சதாம் ஹுசேன் என்ன பண்ணாரு தெரியல? என்ன கட்டி? அவர் கால் முடி, கை முடி, தாடி மொத்தம் எடுக்கிறார். அது அர்த்தம் என்ன தெரியுமா? அர்த்தம் என்ன அர்த்தம் பார்த்தா பீச தாடி இதெல்லாம் எடுக்கிறார். எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த சட்டி கையில கொடுத்து அந்த நிலைமை மானந்தூர்களா யூதேயாவே அவன் கத்தியதால் அப்படிப்பட்டதான் அவன் ஆயுதத்தோடு வருவான். அவன் ஆயுதத்தோடு வரும்பொழுது அவமானப்படுத்துவான். உன்னுடைய மரியாதையை கெடுத்து விடுவான். அவன் அவமானப்படுத்துவான். அதுவே நீ ஜாக்கிரதையாய் இரு என்று சொல்லாமல் கர்த்தர் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார். அடுத்ததாக பாருங்க 23 வசனம் வாசிங்க. இந்த அந்நாளிலே இருந்தா the punishment day. அந்நாளிலே the judgment day. அது பாருங்க 18ல இருக்கும், 20ல இருக்கு அக்காலத்திலேன்னு. இப்ப 23ல வரும் பாருங்க. அந்நாளிலே 1000 வெளிக்காசு பெறும் 1000 திராட்சை செடிகள் நிலமெல்லாம் முட்செடியும் நெரிஞ்சலுமாகும். பாருங்க, இவையெல்லாம் உன்னுடைய தேசம் அழிந்து நாசமாய் போய்விடும் என்று சொல்லி அழகாக சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல பாருங்க, தேசம் எங்கும் முட்செடியும் நெரிஞ்சலும் உண்டாயிருக்கும், அம்புகளை வில்லையும் பிடித்து அங்க போகிற அந்த முட்செடிகள் தேசத்துல நிறைய இப்ப நிலங்கள் எல்லாம் அழிந்து போயிடுச்சு. அதுல எல்லாரும் வேட்டைக்காரர்கள் வேட்டைக்கு போகிறது போல வில்லும் அம்பும் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்று சொல்கிறார். வில்லும் அம்பும் மாத்திரம் இருக்கும். உங்களுடைய தேசத்துல ஒரு பயிர் வராது, ஒன்றும் அதுல நிலங்களில் எந்த ஃபீல்ட்ல எந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. கடைசியாக பாருங்க, மண்வெட்டியால் கொத்தப்படும் மலைகள் உண்டே, முட்செடிகளுக்கும் நெரிஞ்சல்களுக்கும் பயப்படுவதனால் அவைகளுக்கு ஒன்றிற்கு போகக்கூடாமையினால் ஆடுகளை ஓட்டி விடுவதற்கும் ஆடுகள் மிதிப்பதற்கும் உன்னுடைய தேசம் ஆடு மாடுகளுக்கு மேய்க்கிறது தான் உதவுறாங்க சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும். அருமையான கற்றுக்கொள்ள 18, 19 நல்லா கவனிக்கணும். 20, 23, 24, 25 வசனத்துல கர்த்தருடைய பனிஷ்மென்ட் பார்க்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் இந்த இம்மானுவேல் என்று சொல்லுகிறார், வரப்போகிறார் உண்மைதான், அவர் நம்மோடு இருக்கிறார் உண்மைதான். இந்த 3வது நாம் தியானித்திருக்காங்க 2வது ஒரு சீரீஸ்ல. ஆனா 3வது சொல்லப்பட்ட இம்மானுவேல் நல்ல கவனிங்க, நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலே அந்த சிச்சுவேஷன்ல அவர் இம்மானுவேல் என்ற பெயரை ஏன் சொன்னான்னு கேட்டீங்கன்னா, ஆகாசு ஒரு அடையாளத்தை கேட்காதபடினாலே, அடையாளம் யார் கேட்டு பெற்றுக்கொண்டது? யாரும் கேட்டு பெற்றுக்கொண்டது? ஆண்டவர் இந்த ஆகாசுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த ஆகாசுடைய தேசம் தேசிய ஜெபம் பண்றாரு. இது அழிந்துபட்ட என்னப்படுத்தலான தாவீதுடைய சந்ததியானவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி ஏசாயா தாவீதுடைய பெயரை சொல்லி அழுகிறார். அவருடைய பேரை நாட்டுடைய இந்த தேசத்தை அழித்து விட்டார், யூதேய தேசம் அழித்து விட்டார், துதி எங்கே இருக்கும்? துதி இருக்காது. அந்த இயேசுவை அழித்து போடுமே, தேவாலயம் கெட்டுவிடுமே என்று சொல்லி கண்ணீரோடு அழுகிறார். அவர் கண்ணீரோடு ஏசாயாந்து அழுதபடினால் மாத்திரமே 665 ஆண்டுகளுக்கு பின்னால பிறக்க போகிற இம்மானுவேலை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இப்படி அழுது என்னை குறித்து பேசுகிறபடினாலே, என் தாவீது எனக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறபடினாலே, இவனுடைய பாவத்தை நான் மறந்தவனாய் நான் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணுகிறேன், உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறேன். அந்த இம்மானுவேல் ஒருவர் வரப்போகிறார், ஒரு கன்னிகைக்கு பிறப்பார். ஆனால் அந்த இம்மானுவேல் புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதமாக இருப்பார், அந்த பழைய ஏற்பாட்டில் நியாயத்தீர்ப்பு செய்வார்.
புதிய ஏற்பாட்டிலே இந்த நிறைவுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் அவரும் இந்த நியாயத்திற்கு தேவனாக இம்மானுவேல் மாறினார். நம்முடைய நிலைமை என்ன நம்ம யோசிப்போம். ஒருவேளை அதே இப்போ நமக்கு கிறிஸ்துமஸ்ல தியானித்த புதிய ஏற்பாட்டு இம்மானுவேல் தான். ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் அதே இம்மானுவேல் தான். தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட இம்மானுவேல் தான். ஆனால் கொஞ்சத்திலே அவர் எவ்வளவு நியாயத்திற்கு செய்துவிட்டார் என்று பாருங்கள். ஏனென்றால் இருதய மனம் இருப்பதனாலே அந்த தண்டனை கிடைக்குது. நல்லா கவனிங்கள். ஈயையும் தேனியும் அனுப்பினார். சபதர்க்கத்தை கொண்டு வந்து அவரை அவமானப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, என்ன செய்தார்கள்? அவர் இஸ்ரவேல் தேசத்தையும் சீரிய தேசத்தை அழித்தது மாத்திரமல்ல, இந்த அசீரிய ராஜா எங்க வந்தான்? யூதேயருக்கு வந்தான். என்ன இருக்கணும்? இப்ப இவன் ஏற்கனவே இவன் ஃப்ரெண்டு. நீங்க போய் 2 ராஜாக்களை வாசிங்க. இவன் சொல்றான், ஆகாசே இந்த அசீரிய ராஜாவை பார்த்து சொல்றான், ஐயா நான் உன் மகனா நினைச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சீரியாவையும் அந்த இஸ்ரவேலையும் கொஞ்சம் தண்டனை பண்ணி அப்படின்னா அவன் உடனே கீழ்படுத்தி போனான். அதே ராஜா இவன் ஃப்ரெண்டு தான். இவனுக்கு அப்பா மாதிரி அவன் இப்படிதான் ஆகாஷ் சொல்றாரு 2 ராஜாக்களை, இவன் அப்பா மாதிரி நான் மகன் மாதிரின்னு சொல்றான். அப்படி சொன்ன தகப்பனே இன்றைக்கு சாவரக்கத்தை என்பது அவமானப்படுத்தினான். அது மாத்திரமல்ல, தேசத்தை அழித்து அந்த தேசத்தெல்லாம் நாசப்படுத்தி கொடுப்பான். இன்றைக்கு அருமையான கருத்துடைய பிள்ளைகளே, அந்த பழைய ஏற்பாட்டிலே தெற்கு தரிசனமாய் சொல்லப்பட்ட இம்மானுவேல் என்ற நாமம் உள்ளவர் நம்மோடு இருக்கிறார், உண்மை. ஆனால் அதே நேரத்திலே அவராலே அவருடைய இரக்கத்தை அவமதித்த மக்களாகிய யூதேய ஜனங்களை, அவருடைய கிருபையை அசட்டைப்படி நம் மக்களை அவர் என்ன செய்ய முடியும்? கடைசியாக அவர் நியாயம் இருக்கிறார். ஆனாலும் கூட அவர் நீங்கள் மனம் திரும்பினார், ஒருவேளை இந்த தண்டனை அனுபவித்து யூதேய தேசத்தை ஜனங்கள் மனம் திரும்பினார், உங்களுக்கு நான் ஒரு வாக்குறுத்தம் தருகிறேன் என்று சொல்லி அந்த இம்மானுவேல் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த 7ஆம் அதிகாரத்திலே 21-22 வசனத்திலே ஒரு வாக்குறுத்தம் கொடுக்கிறார். வாசிக்க பாருங்க. எக்காலத்தில் நீங்க மனதிரும்புகிற காலத்தில் ஒருவன் ஒரு இளம் பசுவையும் 2 ஆடுகளை வளர்த்தான். அது பூரணமாய் பால் கறக்கிறபடினால் வெண்ணெயை சாப்பிடுவான். நீதியா இருப்பவன் எவனும் வெண்ணெயும் தேனையும் சாப்பிடுவான். ஒருவேளை நீ இந்த இவ்வளவு தேசத்தை அடிச்சு அவமானப்படுத்தின அசீரிய ராஜா யாரு? சதாம் ஹுசேன் நாசமா போயிடுச்சு. ஒருவேளை இந்த சந்தர்ப்பத்தில் நீ மனம் திரும்பிட்டேன்னு வச்சுக்கோ, நல்லா கவனிங்க, கொஞ்சம் மனம் திரும்பிட்டேன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் மனம் திரும்பிட்டு என்ன தெரியுமா என்ன சாப்பிடுவேன்? உனக்கு ஒரு மாடு என்ன இறக்கமா? அதுல கூட ஒரு என்ன இறக்கம் இம்மானுவேல் கோபம் அழைச்சிட்டு சொல்றாரு, ஒரு வேலை இந்த அழிவை பார்த்து நீ மறந்துவிட்டா ஆகாஷ் ராஜாவே, உன் ஜனங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா என்ன தெரியுமா ஆகும்? சொல்லுங்க, என்ன தெரியுமா? என்ன சாப்பிடுவேன்? வெண்ணையும் கடையில இருந்து வாங்கி சாப்பிட வேணாம், உங்களுக்கு ஒரு மாடு கொடுக்குறேன், 2 ஆடு கொடுக்குறேன், அதுல இருந்து என்ன கிடைக்கும்? உனக்கு பால் கிடைக்கும். பால் இருந்து என்ன கிடைக்கும்? அப்போ ஒண்ணு பால் தேன் ஓடுகிற தேசத்திலே இருக்கிற மாதிரி 27ஆம் தேதி மணந்திருப்போம். இதுவரையில எல்லாம் என்னென்ன செஞ்சிருப்போம் எல்லாத்தையும் ஆண்டுவிட்டு 27 நாள் கேட்டுருக்கீங்க. 28, 29, 30, 32 4 நாள் இருக்கு. அதில் 2 நாள் சுத்திகரிப்பு கொடுத்தோம். அதை விடுங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த 4 நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் அடி வராத பிடிக்கும். 2021 வருஷம் நமக்கு ஆசீர்வாதம் இருக்க பிடிக்கும். உனக்கு வெண்ணையும் தேரும் வேணும்னா, பாலும் தேரும் வேணும்னா, உன் வீட்டுக்குள்ள பாலும் தேரும் ஓட வேணும்னா, உன் பிள்ளைகள் பாலும் தேரும் பறி அந்த வெண்ணையும் தேரும் பறி விவசாயிகளாய் மாற வேண்டும்னா, ஞானம் உள்ளவர்களாய் மாற வேண்டும்னா, நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த இம்மானுவேலுடைய ஜட்ஜ்மெண்ட்டை நினைச்சிட்டு மனதில் ஆசீர்வதிப்பார். கண்களை கூட ஆண்டு பார்க்கலாமா? வேலை பிள்ளை நல்ல கவனிங்க. ஆகாசில முதல் பாவத்தை நம்ம முதலே பார்த்துக்கிறோம். அது நம்ம நல்ல மனசில் வச்சு நம்ம மனம் திருப்போம். அதற்கு பிறகு அவன் அடையாளத்தை கேட்க மாட்டேன், என் தேவன் தான் எனக்கு முக்கியம், அந்த தேவனை நான் பரீட்சை பார்க்க மாட்டேன் என்று அலட்சியப்படுகிறான். கர்த்தர் கோபப்படேன்.